ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி காய்ச்சல் மருந்தாக இருக்கட்டும் அல்லது சளி மருந்தாக இருக்கட்டும், இது போல் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்து கொடுப்போம் இல்லையா? நம்ம ஒரு 5 ml அளவுக்கு எடுத்து சேர்க்குறோம் அப்படின்னா 5 ml நம்மளோட பசங்களுக்கு போய் சேராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூடியிலேயே நமக்கு பாதி மருந்து அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். மருந்து கொடுக்குற மெஷரிங் கப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி நிரப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொட்டிடுங்க. தண்ணியை கொட்டினதுக்கப்புறமா எப்பவும் போல் நீங்கள் 5 ml அளவுக்கு டானிக் சேர்த்து கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த மூடியில் கொஞ்சம் கூட மருந்து ஒட்டாமல் எல்லா மருந்துமே நம்மளோட பசங்களுக்கு போய் சேரும். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மெஷரிங் கப்பில் கொஞ்சம் கூட அந்த மருந்து ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இனி உங்கள் வீட்டு பசங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் செலோ டேப்லாம் புதுசாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அது கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுப்போம். நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளால் சரியாக கட் பண்ண முடியாது. இந்த டிப்பில் நம்ம கத்தி யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஊக்கை எடுத்திருக்கேன். இந்த ஊக்கை இந்த மாதிரி வச்சு லைட்டாக குத்தி இழுத்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி செலோ டேப்பை கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சிசர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஊக்க வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு செலோ டேப் வேணுமோ அதுக்கிட்ட இந்த மாதிரி ஊக்க வச்சு லைட்டாக குத்தி இழுத்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம செலோ டேப்பை ஒவ்வொரு முறையும் எடுத்து நம்ம அந்த கட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறதுக்குள்ளேயே நமக்கு ஒரு வழி ஆயிரும். அது தேடுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செலோ டேப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட எண்டில் இந்த மாதிரி ஒரு ஊக்கை க்ளோஸ் பண்ணி அந்த ஊக்கை ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் செலோ டேப் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியும். நம்மளோட டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம நகம்லாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த நகம்லாம் அங்கங்கே போய் செதறி கிடக்கும். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிப்ஸில் நம்ம நகம் செதறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த நகைவெட்டியில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் கேப் இருக்கு இல்லையா? அதில் சுற்றி இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. கேப் எதுவும் இல்லாமல் நீங்கள் சுற்றி நல்லா டைட்டாக செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் 2 சைடில் இருக்கிற கேப்லேயும் நான் சுற்றி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன். மேலே கொஞ்சம் கேப் இருக்குது, அதுலேயும் நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கேப் இல்லாமல் சுற்றி செலோ டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி செலோ டேப் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் நகம் வெட்டி பாருங்கள். ஒரு நகம் கூட கீழே சிந்தாமல் அந்த நகம் எல்லாமே அந்த நகை வெட்டிக்குள்ளேயே கலெக்ட் ஆயிருங்க. இப்போ நான் ஃபுல்லாக நகம் வெட்டிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக நகம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் ஒரு நகம் கூட கீழே சிந்தவே இல்லைங்க. எல்லாமே அந்த செலோ டேப்புக்குள்ளேயே கலெக்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த செலோ டேப்பை எடுத்து நம்ம குப்பையில் போட்டுடலாம். இந்த செலோ டேப்பை எடுக்க பாருங்கள், உள்ளே இருந்து அந்த நகம் எல்லாமே வருது. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட வேலையும் மிச்சமாகும், நம்ம டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு டயாப்பர் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற டயாப்பர் இருக்கு இல்லையா? அதுதான். நீங்கள் என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். எஸ், எல், எம் என்ன சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் எல் சைஸ் டயாப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டயாப்பரை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயாப்பரில் நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா அப்சார்ப் ஆகிடும். இதில் நம்ம சூப்பரான ஒரு ஐஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோங்க. பீரியட்ஸ் டைமில் எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அடிவயிறு நமக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா? அந்த டைமில் இந்த ஐஸ் பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் பேக்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்ம அதெல்லாம் வாங்கி கூட யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்துலேயே இந்த தண்ணி எல்லாமே உள்ளே வந்து நல்லா இழுத்துரும். பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோம். ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இந்த டயப்பரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடிவயிறுக்கு வசதியாக இருக்குங்க. அப்படியே எடுத்து நம்ம பீரியட்ஸ் டைமில் அடிவயிறு வலிக்கும்போது இது வந்து நீங்கள் உங்கள் அடிவயிற்றில் நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வலி எல்லாமே நல்லா குறைச்சி கொடுக்கும். நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குங்க. வலி எதுவும் இல்லாமல் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு கையிலையோ அல்லது கால்லையோ எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த ஐஸ் பேக்கை வந்து அப்படியே நம்ம வந்து வச்சு நல்லா ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து தடுப்பூசிலாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் ஒத்தடம்லாம் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒத்தடம் கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போதும் குழந்தைங்களுக்கு அந்த வலி வந்து நல்லா குறைச்சி கொடுக்கும். நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முட்டிலெல்லாம் வலி இருக்குது அப்படின்னா எங்கே வலி இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி டயப்பரை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற டேப்பை வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி எல்லாமே நல்லா குறைச்சி கொடுக்குங்க. நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எங்கே வலி இருக்கோ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டேப் வச்ச டயப்பர் இல்லை, பேண்டீஸ் டைப்பில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டயப்பரை நல்லா சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ரப்பர் பேண்டு அல்லது ஒரு கயிறை வச்சு கூட நீங்கள் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம ஆன்லைன்லலாம் இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளால் இந்த மாதிரி ஈஸியாக ஐஸ் பேக் வந்து ரெடி பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து முட்டைலாம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சமையலுக்கு நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு அந்த முட்டை ஓடை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த முட்டை ஓடை நம்ம ஒரு சூப்பரான க்ளீனிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்த போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்காங்க. இந்த மிக்ஸி ஜாரில் இந்த முட்டை ஓடு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் முட்டை ஓடு சேர்த்து நம்ம ஒரு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு கூட நல்லா ஷார்ப்பாகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை ஓடை யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை ஓடை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய டம்ளராக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி டம்ளர் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சின்ன டம்ளர்னால் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் காய்கறி துருவுற கிரேட்டர் இருக்குது பாருங்கள். அந்த கிரேட்டரில் வந்து இந்த மாதிரி குளியல் சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சோப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹமாம் சோப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை மிக்சியில் போட்டு 3 சுற்று நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான க்ளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்னாலும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த க்ளீனிங் லிக்விடை சேர்த்துக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷிங் சோப்பு அல்லது டிஷ்வாஷிங் லிக்யூட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. நம்ம என்ன தான் அதை வச்சு க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் இருக்கிற அந்த கரை வந்து அந்தளவுக்கு ஈஸியாக போகாது. ஆனால் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ கரை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாய் பாருங்கள் எந்த அளவுக்கு கரையாக இருக்குன்னு. நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் தொட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் எப்போவும் பாத்திரம் வளர்க்குற மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும். அந்த கரை எல்லாமே ஈஸியாக போயிடும். இப்போ பாருங்கள் நான் தேய்க்க அந்த கரை எல்லாமே போகுது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடிப்பிடிச்ச கடாய் அல்லது அடிப்பிடிச்ச தோசை தவா எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ நான் கடாயோட அடிப்பக்கத்தில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நான் ஒரு சாஃப்டான ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை தொட்டு இந்த மாதிரி கடாய்க்குள் பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நான் எல்லா பக்கத்துலேயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன்.
அடுத்ததாக நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட கடாயில் அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எவ்வளோ கரை இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடுச்சு. உங்கள் வீட்டு கடாயில் இந்த மாதிரி நிறைய அடி பிடிச்சிருக்கு, நிறைய கரை இருக்குது அப்படின்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கரை இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே இந்த லிக்விட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் பாத்திரத்தை கழுவலாம். நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு சுத்தமாயிருங்க. இது காலி ஆகிற வரைக்குமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.